முன்னாலாம் வாத்தியார் அடிப்பாங்க, இப்போ அடிக்க முடியாது பார்த்தீங்களா? ஆனால் அதில் ஒரு விஷயம் இருக்குது சார். யாரெல்லாம் வாத்தியார்கிட்ட அடி வாங்கலையோ அந்த குழந்தைகள் எதிர்காலத்தில் போலீஸ்கிட்ட அடி வாங்குற அளவுக்கு வந்துடும். அது ரொம்ப முக்கியம். வாத்தியார்கிட்ட அடி வாங்குறது பெருமையாக நினைக்கணும். ஒரு கருங்கல்ல ஒரு சிற்பிட்ட கொடுத்து இந்த சிற்பத்தை அவர் உருவாக்கி கொடுத்தாரு. ஒரு வாரத்தில் கேட்டாங்க, கருங்கல்லுக்குள்ளே எப்படி இப்படி அழகான சிற்பத்தை உண்டு பண்ணீங்க? தேவையில்லாத அந்த கற்கள்லாம் உளி மூலம் விளக்கிக்கிட்டே வந்தேன், அழகான சிற்பம் வந்துச்சு. அது மாதிரி தான் வாத்தியார். எல்கேஜியில் போய் விடுக்குறீங்க, அவன்கிட்ட உள்ள கெட்ட விஷயங்கள்லாம் இது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது, செதுக்கி அவனை ஒரு சிற்பமாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சிற்பி தான் வாத்தியார். சரிங்களா? ஆச்சரியப்படும். ஆனால் இதையும் இப்போ என்கரேஜ் பண்ணும். நியரஸ்ட் ஆன்சர் சொன்னாலே கூட போதும். 7 7 எவ்வளவு அப்படின்னார் ஒரு பையில. அவன் படபடன் வேர்த்து 7 7 23 அப்படின்னார். வெரி குட், உட்கார் அப்படின்றார். பக்கத்தில் பதட்டான், சார் 7 7 14 தானே சார், அவன் 23, அதுக்கு வெரி குட்ன்றீங்க. நேற்று 47, இன்னைக்கு 23, இந்த வாரத்தில் வந்துடுவான் 17. வேற வழியில் இப்படித்தான் பாராட்டேன். இவங்களுக்கு கோலனை சொன்னால் பிடிக்காது தெரியுமா பசங்களுக்கு? ஏய் 100க்கு 90 எடுக்கணும்டா, 100க்கு 90 எடுக்கணும். வாத்தியார் சொல்லிட்டு போயிட்டார். பையில் 100 ரூபா வச்சுருக்கார், 90 எடுத்துகிட்டு போயிட்டாய். மார்க்குன்னு சொல்லணும், இல்லாட்டி குழப்பாய். நாங்கள் படிக்கும் போதும் தமிழ் கொஸ்டினில் ரெகுலராக ஒரு கொஸ்டின் வரும். காலாண்டு எல்லாத்துலேயும் வரும். என்ன அந்த கொஸ்டின்னா, செய்வினை என்றால் என்ன, செயற்பாட்டு வினை என்றால் என்ன? அதுக்கு ஒருத்தர் ஆன்சர் எழுதியிருந்தான். வாத்தியார் ஐஸ்வர்டில் படுத்துட்டார். படித்ததுக்கு எழுதியிருக்கான். செய்வினை என்பது நம்மளுடைய பரம்பரை எதிரிகளுக்கோ அல்லது ஜென்ம விரோதிகளுக்கும் கை கால்கள் விளங்காமல் போய் அவர்கள் துடிதுடித்து சாக வேண்டும் என்று நாம் கோடாங்கியும் சோசியரையும் கூட்டு வந்து நடிச்சாமும் சுடுகாட்டில் உட்கார்ந்து 1 மணிக்கு எலுமிச்சம்பழம், கோழி முட்டை, பொம்மை போன்றவற்றை வைத்து அவன் சாக வேண்டும் என்று செய்வதுதான் செய்வினை. உதாரணத்திற்கு எங்கள் பெரிய பையங்களுக்கு செய்துள்ளார் அப்படி தேதியோடு எழுதியிருக்கான். அப்படின்னா எந்த அளவுக்கு அவன் உண்மையை கொண்டு வந்திருக்கான். ஆனால் இந்த பசங்களை ஏன் பாராட்டம் தெரியுமா? இவன் தான் பெரிய படைப்பாளியாக, பெரிய இயக்குனராக இந்த சீரியல்லாம் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மாலாம் 13 வருஷமாக கன்சியூவாகவே இருக்கு. 9 மாதத்தில் குழந்தை இருக்கிற நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இழுன்னு இழுக்கிறதுக்கு இந்த மாதிரி பசங்க தான் சரிப்படுவாங்க. ஆனால் நல்ல விஷயம். எனக்கு தெரிஞ்சு உலகத்திலே லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத ஒரு அருமையான தொழில் ஆசிரியர் தொழில். அந்த ஆசிரியரை இன்றைக்கி மதிப்பது கிடையாது. நிறையா காணொலிகளில் பார்க்குறோம் வாத்தியாரை திட்டுறது. இதே சென்னையில் ஒரு பையனில் பிடி வாத்தியார் அடிச்சிட்டாரு. அவன் மெசேஜ் பண்ணி அவங்க அப்பாவுக்கு என்னை அடிச்சிட்டான்னு சொல்லி அவங்க அப்பா 11 பேரை கூப்பிட்டு வந்து அந்த ஆசிரியர் அடிச்சிருக்கார். அந்த பையன் எந்த காலத்தில் உருப்பட போகிறான்னு பாரு. அதுபோக இப்போ ஒரு கிராமத்துக்கு பட்டிமன்றத்துக்கு போயிருந்தேன், அருப்புக்கோட்டை பக்கத்தில். நான் பேசுறதுக்கு முன்னாடி அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் என் காதில் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறார். தம்பி, கொஞ்சம் போதை விஷயத்தை எடுத்து பேசுங்க. எங்கள் ஊரில் கிராமம் சார், கரண்ட் வசதி இப்போ தான் வந்த கிராமம். எங்கள் ஊரில் இளைஞர்கள்லாம் போதை ஊசி போடுறாங்கன்னு சொல்கிறார். அப்போ எந்த அளவுக்கு ஒரு கிராமத்துக்கு, பாமர ஊருக்கு அது ரீச் ஆகிருக்குன்னா, ஒரு 3 வருஷத்தில் மட்டும் 5000 ஒரு மடிப்புள்ள போதைப் பொருள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குன்னா அது எத்தனை இளைஞர்களை பாதிக்கும் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும். பேரண்ட்ஸ் ரொம்ப கவனம் செலுத்தணும். ஒரு மாதிரி முடிவெட்டுறானா அதை கண்டிக்கணும். எப்படி நீங்கள் குழந்தைக்கு செல்லம் கொடுப்பது அன்புன்னு நினைக்கிறீங்களோ, குழந்தைகளை கண்டிப்பதும் ஒரு வகையான அன்பு தான். அப்படிறா இப்படிறான்னு சொல்லும்போது அது இன்றைக்கி அவனுக்கு கசக்கும், நாளைக்கு யோசிச்சு பார்ப்பான். அன்றைக்கி அவர் கண்டிச்சனால தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு இருக்கே அப்படின்னு. அந்த அளவுக்கு நிறையா குழந்தைகளை திசை திருப்பதற்கான விஷயம் வந்துடுச்சு. அதுதான் அந்த புத்தகம் என்னைக்கு இந்த கைபேசியில் வாசிக்க பழகினானோ அதுலேருந்து புத்தகத்தை வாசிக்கிற ஆர்வமே குறைஞ்சிருச்சு குழந்தைகிட்ட, மாணவர்கள்ட்ட. எல்லாமே வாட்ஸ்அப்பில். அது நல்ல தகவல் எங்கே அனுப்புகிறானா, ஒன்றுக்குமே ஆகாத தகவல் அனுப்புவேன். அதுக்கு ரிப்ளை பண்ணலைன்னா ஃபோன் பண்ணி கேட்குறேன். காலைல குட் மார்னிங் போட்டேன், நீ பதில் அனுப்பவே இல்லை. பார்த்தீங்களா, இப்படி நடக்குது சார். எனக்கு இந்த 2024 வருஷம் பிறந்தோடனே கோயிலில் சாமி கும்பிட்டு இந்த வருஷமே நல்லா இருக்கணும்னு வெளியே வரேன். 6 மணிக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் முதல் செய்தி எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஆஹா, சாமியை கும்பிட்டு முத எடுத்து பார்க்குற ஒருத்தர் அனுப்பியிருக்கான். கிரைண்டரில் அரிசியை போட்டால் மாவு, வாயில் அரிசியை போட்டால் சாவு, வாழ்த்துக்கள் புத்தாண்டு. வாயில் அரிசியை போட்டு ஒருத்தன் புத்தாண்டு வாழ்த்து சொல்லலாம் ஐயா, எனக்கு இது தேவையா நம்மளுக்கு? இன்னொருத்தர் ஒரு சாமி படத்தை அனுப்பி போட்டிருக்கான். இதை 1 மணி நேரத்தில் 300 பேருக்கு அனுப்பவும்,
இல்லை என்றால் உன் குடும்பமே ரத்த வந்து எடுத்து சாவீர்கள். இதெல்லாம் தகவலை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நல்ல தகவலை பரிமாறுறதுக்கு நான் அமெரிக்காலாம் போயிடப்போ பார்க்குறேன், கைபேசி வச்சுக்கிற மாட்டேங்கிறாங்க அவங்களாம். அதில் வந்து மூளை செலவழிக்கிறதே இல்லை. ஆஃபீஸ்னால் ஆஃபீஸ் வேலை தனியாக, வீட்டு வேலை ரெண்டும் கலக்கிறது கிடையாது. நம்ம தான் எனி டைம் எல்லா டைம் போன்றோம். அதில் ஆச்சரியம் பாருங்கள், தாய் குழந்தை நீங்களாம் அன்றைக்கெல்லாம் சமைச்சு இலையில போட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் சமைச்சாது கொலையில் முடிஞ்சிடும், அது வேறு. சமைச்சு தட்டில் போட்டாங்க, இன்னைக்கு நெட்டில் போடுதுங்க. நான் இன்று புளிக்குழம்பு வைத்தேன் ஸ்டேட்டஸ் 8100 பேர் லைக் பண்ணுறான். புருஷன் லைக் பண்ணல. ஏங்க எல்லாரும் லைக் போட்டிருக்காங்க, நீங்கள் ஒன்று போட்டேன்னா அவங்கெல்லாம் புளிக்குழம்பை பார்த்தவங்கடி. நான் தாண்டி புளிக்குழம்பை குடிச்சிட்டு குளுக்கோஸ் ஏற்றிட்டு வந்து உட்காந்துருக்கேன். அப்படி இருக்கு உங்கள் சாப்பாடு. ஒரு காலத்தில் சமைச்சா சார், சமைச்சு சாப்பிட்டு முடிச்சுன்னு வெத்தலைப்பட்டியை ஓப்பன் பண்ணாங்க நம்ம தாத்தாக்கள். 16 குழந்தை 17 குழந்தை. இதில் என்ன ஆச்சரியம் தெரியுமா? 17 குழந்தையும் சுகப்பிரசவமாக பிறந்தது. ஒரு குழந்தைக்கு கூட ₹1 செலவழிக்கலை. இன்றைக்கி ஒரு குழந்தைக்கு எவ்வளவு? 1.5 லட்சம் செலவு பண்ணி பிறகு. ஆச்சரியமா? அதுவும் 1.5 கிலோ 2 கிலோ. இதில் என்ன ஆச்சு? அந்த மாதிரி உணவு அப்படி சார். அவன் பயன்படுத்தின பொருளே ஜிம்மு பொருள் தான். மண்வெட்டி, கடப்பாறை, கோடாரின்னு வேர்க்க வேர்க்க வேலை செஞ்சால் ஆரோக்கியமாக இருந்தான். அன்றைக்கி ஃபுல்லாக சைக்கிள் ஓட்டுறவனை கேவலமாக பார்த்தீங்க சார். ஆடி காரில் போகிறது வசதி கிடையாது. எவன் ஆஸ்பத்திரிக்கு போகாமல் இருக்கானோ அவன் தான் வசதி. சரிங்களா? எங்கள் ஊரில் திருவிழா நடக்கும், சித்திரை திருவிழா. அதில் சைக்கிள் 500 தான். அந்த 500 சைக்கிள் 5 பேர் உட்காந்து போவோம். அப்பா, மையன், குழந்தை, பேரன்னு சொல்லி 5 பேர் 500 சைக்கிள் உட்காந்து போவோம். இப்போ 4,30,000 ஒரு 2 வீலர். டயர் இருக்குது, லைட் இருக்குது, டேங்க் இருக்குது, உட்கார்றவனுக்கு இடம் இல்லை. எவ்வளவு? 4,30,000. இன்னொன்று 8,80,000 வண்டி. பார்த்தீங்களா? ஒற்றை தரையில் உட்காந்து அவன் சம்சாரம் 3ஆம் மாடியில் அங்கே உட்காந்துருக்கு. ஃபோன் பண்ணிட்டேன், ஏறிட்டாடியே, ஏறிட்டேன், கிருக்கா வண்டி வாங்கியிருக்கேன் பாரு, யாரு அப்படி. இவன் கீழே உட்காந்து ஓட்டி போயிருக்கான். அந்த அம்மா மேலே உட்காந்து ஓம்னி பஸ்ஸில் வரவன்ட்டு பேசிட்டு வருது. எந்த ஊர் வரீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்கள் வீட்டுக்கு அந்த அடைக்காம பாரு அப்படி. அவன் எட்டி பார்க்கணும் விழுந்து இன்னொருத்தர் டூலில் வந்து அம்மா, ஏன் ஒய்ப் மாதிரியே இருக்கு, ஏன் லூசு விரட்டி வாயா அப்படி. 16 கிலோமீட்டர் ஒய்ப் வரைக்க முடியா அப்படின்னு. இதில் நீங்கள் சிரிக்கிறீங்க, ஆனால் இதில் விஷயம் பாருங்கள். 500 சைக்கிள் நம்ம ஆனந்தமாக இருந்தோம். 8 லட்ச ரூபாய்க்கு வண்டி வாங்கி என்னாச்சு? பல்சர் ஒன்று அல்சர் வந்து ஆஸ்பத்திரியில் கடந்திருக்கான். அதான் நம்ம எழுத்துக்கிற பொறுத்து சார். ஒரு முனிவர்கிட்ட, ஒரு பெரிய நாணிகிட்ட போய் ஒருத்தன் கேட்குறான், சார் அந்த உலகம் நல்லதா கெட்டதா? அந்த பூனைக்குட்டியை பாரு அப்படின்னார். பார்த்தான். பூனைக்குட்டி தன் வாயால் எலியை கவுது செத்து போகுது. அதே பூனைக்குட்டி தான் பூனைக்குட்டியை கவுது சாக மாட்டேன். நீ நல்லது நினச்சின்னா அந்த உலகம் நல்லது, நீ கெட்டதாக நினச்சா அந்த உலகம் நீ உருவாக்கிறா. என் மனைவி என்கிட்ட அன்பாகவே இருக்க மாட்டேங்கிறான்னு சொல்கிறேன்னா, நீ எத்தனை நாள் அன்பாக இருந்த? முக்கால்வாசி சண்டை எதனால் வருது? கடுமையான பசியோடு வந்து உட்காந்துருப்பான். சாப்பிட வாய் எடுத்து வைக்கிறப்ப மனைவி சொல்கிற ஒத்த வார்த்தையில் பசியே 16 கிலோமீட்டர் ஓடி போயிடும். வாய் சாப்பிட போகிறேன், ஒய்ஃபு சொல்கிறாங்க, சாப்பிடுங்க, உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லி. அப்படியே மண்டே சொரிஞ்சான். என்னத்தை கேட்க போகிறாளோ, எதை கேட்க போகிறாளோ, அதோடு சோழி முடிஞ்சு. ஏன் அந்த நேரம் தான் அதை கேட்கணுமா? ஒரு வீட்டில் 2 பேரும் கணவன் மணி அப்படி ஒற்றுமை, ஒரு தட்டில் சாப்பிட்ற அளவுக்கு. எப்படி உங்களுக்குள்ள சண்டை வந்துச்சு? அந்த தட்டை யார் கழுவுறில் வந்த சண்டை தான். இப்படி சண்டை ஓட்டு கிடப்பாய். நிறைய இடத்துல கடற்கரையில் 2 சாமியார் சந்திக்கிறாங்க. சுவாமி வணக்கம் சுவாமி. பதிலுக்கு அவர், சுவாமி வணக்கம், தாங்கள் எப்படி சாமியாக மாறினீர்கள்? கலாகலா என்று ஒரு பெண்ணை விரும்பினேன், காதல் கைகூடவில்லை, சாமியார் ஆகிவிட்டேன். என் கதை இருக்கட்டும், தாங்கள் எப்படி சுவாமியாக மாறினீர்கள்? அந்த சனியம் முடிச்ச கலாவை நான் தான் கல்யாணம் பண்ணேன். ஒரே பிரச்சனை தான், ஒருத்தனுக்கு சந்தோஷம், ஒருத்தனுக்கு டென்ஷன். நீங்கள் உருவாக்கிக்கிறதா சார், வேறு யார்ட்டும் போய் கேட்குறது. பார்த்தீங்களா சார்? ஒரு புண்பட்டவன் தான் பண்பட்டவனாக மாற முடியும். ஒரு புல்லாங்குழல் செய்கிறப்ப தொலை போடுறப்போ உடஞ்சிருச்சுன்னா அது விறகுக்கு போயிடும். பொறுமையாக இருக்கிறதுல இசை வரும். அது மாதிரி நம்ம பொறுமையாக கொஞ்ச நாள் கழித்து எல்லாருக்கும் சந்தோஷம், அமைதி எல்லாமே கிடைக்கும். கோவிச்செட்டிப்பாளையம் பக்கத்தில் ஒரு கிணறு இருக்கான். கணவன் மனைவி மனசில் ஒன்று நினச்சிட்டு ஒரு காயின் போட்டால் உடனே நடக்குமா? கேள்விப்பட்டு கணவன் மனைவி முதல்ல வீட்டுக்காரர் அந்த கிணத்தோடு நின்றுட்டு மனசில் ஒன்று நினச்சிட்டு ஒரு காயின் போட்டுட்டு வந்துட்டார். இந்த அம்மா உடனே நடக்கும்னு சொல்லி எட்டி போடுறோம்னு தொம்முன்னு உள்ளே விழுந்துச்சு. வீட்டுக்காரர் சொன்னார், நான் நினச்ச நடந்துருச்சு. இந்த மாதிரி நினைக்கக்கூடாது. இது பூரா நகைச்சுவைக்காக சொல்லுவோம். இவ்வளோ சொன்னால் கூட, இவ்வளோ மனைவியை கிண்டல் பண்ணால் கூட
வீட்டுக்கு போனோன்னா முதல்ல சாப்பிட்டீங்களான்னு கேட்குற ஒரே ஒரு உணர்வு அவங்க மட்டும்தான். பார்த்தீங்களா? அதெல்லாம் சும்மா சொல்லிக்கலாம். இப்போ இந்த இடத்துல கேட்போமே, இப்போ அக்காவை கேளுங்க, நீங்கள் என்னவா இருக்கீங்கக்கா? அவங்க என்ன சொல்லுவாங்க? பார்த்தீங்களா? ஹவுஸ் ஒய்ஃப். நீங்கள் என்னவா இருக்கீங்க? அக்கா புழுக்கள் இருக்கா? நீங்கள் சொல்லுங்கள். நீங்களும் ஹவுஸ் ஒய்ஃப். நானும் ஒரு எல்லா இடத்துலையும் கேட்குறேன், எல்லாம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்குன்றீங்களே, யாராவது ஒரு ஆள் என் வீட்டுக்காருக்கு ஒய்ஃபாக இருக்கேன்னு என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா? இதான் குழப்பம். கஷ்டப்பட்டு வீடை கட்டினது அவன் அப்பனாக இருக்கும். எங்கே வர? அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன். அவனுக்கு எவ்வளோ டென்ஷன் ஆகுது. எல்லா இடத்துலையும் மிஸ் ஆகும். சரி, இன்றைக்கி தான் டிராக்டர்லாம் வந்துடுச்சு, லாரியெல்லாம். ஒரு காலத்தில் வீடு கட்டணும்னா மாட்டு வண்டி தான், காளமாடு தான். வீடு கட்டுறதுக்கு செங்கல், சல்லி, மணல் எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கறது மாடு. கிரகப்பிரஸ்த அன்னைக்கு இந்த மாடை பின்னாடி எட்டு பசு மாட்டை கொண்டு வந்து சாமி கும்பிடுவாங்க. அப்போ அந்த காளமாடு எட்டி பார்க்கும், ஏண்டா வீடை கட்டுற வரைக்கும் என்ன யூஸ் பண்ணீங்க? எல்லாமே முரண்பாடாக இருக்கும். பார்த்தீங்களா? ஒருத்தர் நல்ல காரியத்தை செஞ்சால் என்ன சொல்கிறான்? அவன் ரொம்ப நாணயமானவே அப்படின்னா டீ வாங்கி தரேன். அவன் ஒரு சில்லற பெண்ணா சண்டைக்கு வரேன். ரெண்டும் ஒன்று தான். நாணயம் சில்லற ஏதாவது வித்தியாசம் இருக்கா? நம்மளால் அப்படியே பழகிட்டோம். ரொம்ப அழகான மேடையாக இருந்தது. நிறைய கருத்துக்கள், சிந்தனைகள் இதுக்கு முன்னாடி நடந்த விழாவில் நிறையா சொல்லியிருப்பாங்க. நானும் புத்தகத்தை பற்றி நிறையா சொல்லுவேன். அதுவே உங்களுக்கு நிறைய கேட்டிருப்பீங்க இல்லையா? சரி, நிறைவு நாளாவது நீங்கள் சிரிச்சிட்டு போட்டோம்ன்றது தான் இவ்வளோ விஷயங்களை அடுக்கி சொன்னது. நல்ல விஷயம். கவிப்பேரை சொல்வார், எந்தெந்த வீட்டு திண்ணெல்லாம் சிரிப்பொலி கேட்கிறதோ அந்த வீட்டு திண்ணையில் மரணம் வந்து உட்கார்வதே இல்லை. உன்னுடைய சிரிப்பின் நீளம் எவ்வளவோ அதுதான் உன்னுடைய ஆயுளின் நீளம். நீ ஒவ்வொரு முறை சிரிக்கும் போது உன் சவப்பெட்டியிலிருந்து ஒரு ஆணி கலட்டப்படுது. வாழ்க்கை பூட்டியே கிடக்குது, அது சிரிப்பு சத்தம் கேட்கும் மட்டும் திறந்து கொள்ளுது அப்படின்வார். சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? மற்றவனை சிரிக்க வச்சு பார்ப்பது. அதைத்தான் இன்றைய நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அதிகாரிகள், நம்முடைய மாவட்ட ஆட்சியர், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் எல்லாரும் சேர்ந்து இத்தனை பேர் முகத்தில் சந்தோஷம், கலகலகலண்டு மகிழ்ச்சியாக. ஒரு நிமிஷம் சிரித்தாலே டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சொல் ரத்தம் ஊறும்ன்றார். இவ்வளோ நேரம் நீங்கள் சிரிச்சிருக்கீங்க, ரொம்ப ஊறி காது வழியாக வலிஞ்சிடாமல் பக்கத்தில் ஒரு கிளாஸில் பிடிச்சிக்குங்க. அதுக்கு நம்ம தான் ஒரு பொருளோடு சிரிக்கிறோம். வெளிநாட்டிலாம் பார்த்துருக்கீங்களா? செகதி விழான்னு ஒன்று வச்சுருப்பேன். செகதியில் விழுகிறது, சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது அள்ளி எரிகிறது. அதுக்கு பேரெலாம் நகைச்சுவை கிடையாது. இப்படி ஒரு விஷயத்தை பொருளோடு கேட்டு தமிழில் மட்டும்தான் அவ்வளோ விஷயங்கள் உண்டு. என்ன காரணம்னா, ஐநா சபை வாசலில் ஒரு வாசகம் எழுதி போடணும் ஒரு வரியில். அந்த வாசகம் ரொம்ப அழகான வாசகமாக இருக்கணும், யாரையும் புண்படுத்தாத வாசகமாக சென்டென்ஸாக இருக்கணும். உலகத்தில் 6800க்கு மேற்பட்ட மொழிகள் இருக்குது. இந்த 6800க்கு மேற்பட்ட மொழிகளில் எந்த வாசகம் எழுதலாம்? அப்படி என்ன எழுதி போட்டாங்க தெரியுமா? யாதும் ஊரே யாவரும் கேளியர்னு சொல்லி பூங்குன்றனார் எழுதுன எழுதி போட்டாங்க. அதனால தான் அதுக்கு ஒரு விழா எடுக்கணும். நிறைய வாசிங்க குழந்தை. கலைவாணி சரஸ்வதி இன்னும் வாசிச்சுக்கிட்டு தான் இருக்கான் புத்தகத்தோடு. பார்த்தீங்களா? அப்போ நம்மளாம் படிக்கக்கூடாது, ஆனால் பசங்க சமாளிப்பான். 2000 ஆண்டுகளாக ஆண்கள் படிக்கிறாங்க, 75 ஆண்டு காலமாக தான் பெண்கள் படிக்கிறாங்க. ஆனால் மார்க் ஒரு 6 எடுக்கிறா. பார்த்தியா? ஏன்டா கம்மியாக எடுக்கிற பையன்கிட்ட கேட்டால் என்ன சொல்கிறான்? எப்படி எடுக்க முடியும்? எப்படியா எடுக்க முடியும்? மார்க்குக்கு என்ன சொல்கிறீங்க? மதிப்பெண்கள். எப்படி நாங்கள் எடுக்க முடியும்? மதிப்பு ஆண்கள்னு வைங்க. அவன் எப்படி எடுக்கலாதுக்கு எப்படி சமாளிக்கிறான் பாருங்க. கல்விக்கு அதிபதி யார்? சரஸ்வதி. லேடிஸான மார்க்கை போடும், எங்களுக்கு எப்படி போடும்? ஆச்சரியப்படுத்தாங்க. அதனால் நிரம்ப இருக்கிறது, நிரம்ப மகிழ்ச்சியாக இருந்தீங்க. இதான் வேணும். காலம் மாற்றத்துக்கு நிறையா விஷயம் மாறிடுச்சு. பெரியவங்களாக இருக்கீங்க நிறையா பேர், அவங்களுக்கு அந்த பேச்செல்லாம் பிடிக்குமா என்னன்னு தெரியாது. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப அழகான விஷயம்லாம் பார்த்துருப்பான். ஒரு பெரியவர் ஆரம்பித்தா ரொம்ப சலிப்போடு தான் பேசுவார். இன்றைக்கி உள்ள கலாச்சாரத்தை பார்த்துட்டு அதெல்லாம் அந்த காலமையா அப்படின்வார். ஆனால் எந்த காலமும் எவன் சொல்லவே மாட்டார். என்னங்க அந்த காலத்தில் ஏன் அவ்வளோ பெருமையாக என்ன தான் இருந்துச்சு? அந்த காலத்தில் பெண்கள் கூந்தல் அவுத்து விட்டால் நெல்லு 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 தரையில் வந்து விழுந்துருக்கு. எங்கள் அப்பத்தால் 4 அடி உயர்ந்தான். கூந்தல் அவுச்சு கீழே வந்து எங்கள் தாத்தா தூக்கிட்டே போவார் பின்னாடியே. அன்னைக்கு பெண்கள் கூந்தல் அவுத்து விட்டால் தரையில் வந்து விழுந்துருக்கு. இன்னைக்கு விழுது, தனியாக விழுது, தொப்புன்னு. அம்மா கீழே விழுந்துச்சு, வேறு வாங்கிட்டேக்கா, அது ஒரு 160 ரூபா, அதில் கொஞ்சம் ஈறு பேனு கூடிடுச்சு. பார்த்தீங்களா? இதனால தான் அவர் சொல்கிறார், ஆரோக்கியமாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க, எல்லாமே மாறி. ஆனால் இவ்வளோ தாய்க்குழந்தை வந்த சந்தோஷம். ஒரு காலத்தில் கொலையே நடந்தால் கூட பெண்கள் விட்டு வரமாட்டாங்க. கொலையே சன்னல் திறந்தான் பார்ப்பாங்க, என்னாச்சு மாரிமுத்து போயிட்டானா கதை பூட்டுங்கடி. அந்த காலத்தில் சன்னல் பின்னால் பெண்கள். இப்போ பாருங்க, பெண்களுக்கு பின்னால் சன்னல் சாய்க்க, சன்னல் ஏணிப்படி நிலப்படி வச்சு அதில் ஒரு கயிறை வரை கட்டி தொங்க விட்டு போகிறாங்க. அதில் இவ்வளோ ஒரு குண்டை வரை கட்டி தொங்க விட்டு
இந்த அம்மா ஓடி போய் சங்குன்னு பஸ்ஸில் சட்டான்னு கண்ட்ரேட்டு கண்ணில் அடித்து ஐயோயோன்னு விழுந்து 6 மாதம் குளுக்கோஸ் ஏற்றி படுத்திருக்கான்ப்பா வாசிப்பு. இதனால தான் பெரியவங்களுக்கு சலிப்பு. யதார்த்தமாக இருங்க, இயல்பாக இருங்க சொல்கிறது. எம்ஜிஆர் அவர்கள் ஒரு படம் எடுத்தார், நல்லதுக்கு காலம் லைன். அதுக்கு தலைப்பு வச்சாங்க. எம்ஜிஆர் அவர் சொல்லிட்டாரு, அப்படி வைக்காங்க, நல்லதுக்கு காலம் லைன் வச்சிங்கன்னா தலைவரே சொல்லிட்டாருன்னு பூரா தப்பு பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. திருடாதேன்னு வைங்க. ஒரு தலைப்பு கூட இப்படித்தான் வரணும், மக்களை மாற்றிடும் நினச்ச ஒரு காலம். அன்றைக்கி பட தலைப்பே பாருங்களேன், அவன்தான் மனிதன், பெரிய மனிதன், நல்ல மனிதன், மனுஷம்பேர்லேயே படம். இன்றைக்கி பாருங்கள், சிங்கம் 1, சிங்கம் 2, சிங்கம் 3, சிங்கம் 4, மொத்தமே 7 சிங்கம் தான் ஊருக்குள்ளே இருக்குது. அவன் அவ்வளோ கூண்டோடு. அப்புறம் சிறுத்தை, நடுநீசி நாய்கள். ஒரு ஆள்லாம் படம் எடுத்தார், இவன் வேற மாதிரி. ஏன் அவங்க அப்பா மாதிரி இருக்கக்கூடாதா? பயந்துருவாங்க. ஐயோ, நடுவில் கொஞ்சம் பக்கத்தாங்க, இங்கிட்டு வந்து அட்டையை காணாமல் ஓடிருக்காங்க. இப்போ எல்லாமே மாறிடுச்சு. அதனால் ஏமா அன்றைக்கெலாம் ஒருத்தர் விழுந்துட்டான்னு என்ன செய்ய தெரியுமா, எந்திரிச்சு முதல்ல யாராவது நம்மளை பார்க்குறாங்களான்னு பார்ப்பேன், ஏன்னா அவமானம் போயிடும். அப்புறம் கையில் தட்டியிருக்கா, உராஞ்சிருக்கான்னு பார்ப்பேன். கீழே விழுந்தா அன்றைக்கி ஒருத்தன் பஸ்ஸில் விழுந்து சர்ன்னு 20 அடிக்கு எடுத்துகிட்டு போய் வேகமாக எந்திரிச்சு செல்ஃபோன் எடுத்து பார்க்குறேன், நல்ல வேலைக்கு கிராச் ஆகலை. அப்புறம் பார்க்குறேன் வலது காலை காணாமல் தெரியா. ஏன்னா வலது காலை காணாமனே எப்படி? எதை சார் முதல்ல கேட்கணும்? பார்த்தீங்களா, இதுக்கு தான் வருது. இப்போ எல்லா இடத்துலையும் ஒருத்தன் ஃபோன் வருது, இந்த ராங் நம்பர்லாம் என்ன, நம்ம ஃபோன்னால என்னென்ன அவதி காலாறு. வீட்டில் குடும்பத்தில் முக்கால் சண்டைக்கு என்ன காரணம்? 11 மணிக்கு ஃபோன் வரும், சம்சார் எழுப்பு, என்ன அண்ணாரம் போகணும், ஏதாவது கம்பெனி காலாக இருக்குமா? கம்பெனி காலாக உன் பழைய சண்டை தொடங்குதா? சரின்ட்டு ஆஃப் பண்ணிட்டு சார்ஜ் போட்டு படுத்துட்டான். கிழுக்கு நெறிஞ்சிருக்கு ஒரு 1:30 மணிக்கு. மறுபடியும் கூப்பிட்றா, அதை நான் பீட்டி புல்லுன்னு பஞ்சு வச்சுருக்கேன், பேட்ரி புல்லுன்னு வருது, ஏண்டி என் உசுரை வாங்கி தொழிறேன். பார்த்தீங்களா, இந்த சண்டைக்கெல்லாம் நிம்மதியெல்லாம் போனது இதட்டு தாங்க. வாட்ஸ்அப்பில் வர தகப்பு, அதுலேயும் நீங்களாம் சமைக்கிற, இன்றைக்கெல்லாம் 6 சமைக்கிறா பார்த்து பூரா யூடியூப் பார்த்தா. சிக்கன் செய்வது எப்படி அப்படின்னு ஒரு யூடியூப் கிச்சனில் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இந்த அம்மா செய்யுது, அதை போடுவோம், இதை போடுவோம், கறி மசாலா போட்டுக்கிட்டே இருக்கு. திடீர்னு போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, சட்டி கறி பூன்னு எரியுது, எங்கே புகையா வருதுங்க ஏன்டி உடனே அதை பார்த்து யார் சமைக்க சொன்னா? ஒரு சமையல நம்மள என்ன சார் சொல்லணும்? வாவ், அதான சாப்பாடு. சாப்பிட்டு என்ன சொல்கிறேன்? வாவ். இது எப்படி சாப்பாடாக இருக்கும் சொல்லுங்க பாருங்க. அந்த சாப்பாடை சாப்பிட்டுனா ஆம்பளைக்கு அந்த சாப்பாடு அப்படி நெஞ்சிலே நிற்கணும். அன்னைக்கு ஒருத்தர் நெஞ்சே நின்றுச்சு. ஏன்னா நம்ம கிண்டல் பண்ணுறக்காக சொல்ல, அப்படி எல்லாரும் யூடியூப் பார்த்தானே சமைக்கும். ஒருத்தெல்லாம் தினமும் அதை சாப்பிட்டுட்டு அந்த அம்மா வித்தியாசமாக அன்றைக்கி ஓப்பன் பண்ணிச்சு. 12 மணிக்கு டிக்கா செய்வது எப்படி, யூடியூப்பில் பர்கர் செய்வது எப்படி, பீஸா செய்வது எப்படி, சந்தோஷமாக உட்காந்துருக்கான். ஆஹா, இன்றைக்கி ஏகப்பட்ட ஐட்டம் பார்க்குறான். 6 மணிக்கு உப்புமா கணிந்து வச்சுருக்கு. என்னம்மா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் போலங்க, ஏதோ அதுதான் போடுறாங்க. பார்த்தீங்களா, சிலருக்கு நேரம் அப்படியே தான் அமையும். ஆனால் நீங்கள்லாம் பெருமை என்ன சொல்கிறீங்க, நாங்கள் ஒரு தடவை சமைக்காட்டி என்ன ஆகும்? ஆனால் முக்கால்வாசி ஹோட்டலில் பாருங்கள், 3 ஸ்டார் 5 ஸ்டார் ஹோட்டலில் ஆம்பளை தான் சமைக்கிறாங்க. இவ்வளோ பெரிய தொப்பியை போட்டுக்கிட்டு கல்யாண மண்டபத்தில் 2000 பேருக்கு ஒரு ஆம்பளை சமைக்கிறான் சார். வெறும் மேலோட வேர்த்து ஒழுகுது, ஃபேன் கூட கிடையாது, தலைப்பா கட்டிட்டு கிண்டு அங்கே இருந்து பிடி இவ்வளோ பெரிய அகப்பை வச்சு. உடனே டைனிங் ஹாலில் என்ன சாப்பாடு உப்பு கம்மியாக இருக்குது, வேர்த்து ஒழுகுது, என்ன உப்பு கம்மியாக இருக்கா அப்படியே சால்ட்டை ப்ராடக்ட் பண்ணுறான். பார்த்துருக்கீங்களா? ஏன்னு சொல்லேன்னா, எல்லாருக்கும் யார் அழகுன்னெலாம் சொல்கிறோம்ல, பெண்கள் நீங்கள் அழகு தான். ஆனால் உங்கள் ஆதார் கார்டு பார்த்தா தான் தெரியும், அது வேறு, அது ஒரு பக்கம் விட்டுருவோம். வீட்டுக்குள்ளே நீங்கள் பெண்கள்னா காட்டுக்குள்ளே வந்து பாருங்கள், ஆண்கள் தான் அழகு. ஆண் சிங்கம் தான் பெடரியோடு அது வரும்போது ஒரு அம்சமாக இருக்கும். பெண் சிங்கத்தை பார்த்தீங்கன்னா முடியும் இல்லாமல் வாழும் இல்லாமல் சீக்கு வந்த கோழி மாதிரி ஓரத்தில் படுத்து கிடக்கும். ஆண் யானை பெண் யானை பாருங்கள், ஆண் யானைக்கு தான் தந்தம் இருக்கும், நடந்து வரும்போது ஒரு அம்சம். ஆண்மயில் பெண்மயில், ஆண்மயில் தான் தோகை விரித்து ஆடும் 4 மணிக்கு, இவ்வளோ வரி தோகை விரிச்சு. அப்படி ஒன்று ஒரு நாள் விட்டு கொடுத்துக்கிற வேண்டியதான். மகிழ்ச்சியான இடமா இந்த இடம் மாறியது. நான் பேசுனா 2-3 மணி நேரம் கூட பேசிடுவேன். ஆனால் உங்களுக்கு காலையில் பால்காரன் பால் போடுற அளவுக்கு வந்துடக்கூடாது. என்னுடைய அப்படி தான் ஒரு இடத்துல பேசிட்டு அப்படி ஆயிடுச்சு டைம். இங்கே ரொம்ப அறிவார்ந்த சபை. அதே போல் நானும் தொடக்கத்திலேருந்து இந்த விஷயங்களை எதுக்காக சொன்னேன்னா, நீங்கள் இன்றைக்கி தூங்கும்போது நல்லா தூக்கம், சிரித்துட்டு தூங்கும்போது ரொம்ப அழகான தூக்கமாக இருக்கும். உலகமே, நான் ஒரு விஷயம் சொன்னேன், உலகமே சுருங்கிடுச்சின்னு சொல்லி, நேற்று இருந்தவே இன்றைக்கி இல்லைன்றாங்க கிடையாது, நைட்டில் இருந்தவே பகல் இல்லைன்ற அளவுக்கு நோய்கள் கூடி போச்சு. அன்றைக்கெலாம் சாப்பிட்டோன்னே வெத்தலை வாக்கு பெட்டி ஓப்பன் பண்ணுவாங்க, இன்றைக்கி சாப்பிட்டு முடிச்சுன்னா மாத்திரை பெட்டி ஓப்பன் பண்ணுறோம். 6 மாத்திரை 7 மாத்திரை அப்படி. சின்ன வயசில் நம்மளாம் கலர் கலராக மிட்டாய் சாப்பிட்டோம் பார்த்தீங்களா, இப்போ கலர் கலராக மாத்திரை அள்ளி அப்படி போடுறான்.
அந்த அளவுக்கு நோய் நொடி கூடி பண்ணத்தில் நோயை குறைக்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்துகளில் ஒன்று நல்ல நகைப்பது. மகாத்மா காந்தி என்ன சொல்கிறார்? இந்த சமுதாயத்தை எனக்கு சிரிக்கிற உணர்வு இல்லாட்டி நான் எப்பயோ இறந்து போயிருப்பேன். அறிஞர் அண்ணாவை அப்படி சொல்கிறார். இந்த நகைச்சுவை செய்யும். எம்ஜிஆரை கொடை வல்லல்னு சொல்கிறீங்க, அந்த கொடை வல்ல யார்கிட்ட கற்றுக்கிட்டார்னா என்எஸ் கிருஷ்ணன் நகைச்சுவாளர்கிட்ட தான் கற்றுக்கிட்டார், பிறருக்கு கொடுக்கின்றதே. அப்படி நல்ல இன்பமாக இந்த இடமே மாறி இருந்தது. நிறையா நண்பர்கள் நின்று கொண்டே ரசித்தீர்கள். ரொம்ப நன்றி. சாருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா நல்ல ரசிகர் கிடைக்கும்னு சொல்லி எப்பவுமே நான் இயங்குறது உண்டு. அது கிடைச்சிட்டா எனக்கு நல்லா தூக்கம் வராது. நீங்களாம் பார்த்தீங்கன்னா அழகான உங்களை எல்லாருக்கும் கைதட்டி நாம் நன்றி சொல்கிறது எதுக்குன்னா, உடனே சிரிக்கிறாளுக்கு 110 வயசு. ஒரு விஷயத்தை காதில் கேட்டு மூளைக்கு செலுத்தி உடனே வாயில் 3 செகண்ட். உடனே சிரிக்கிறாளுக்கு 110 வயசு. அப்படியே பருக்குன்னு முழிக்கிறான் பாரு, அவனுக்கு பங்குனி 13. 110 பங்குனி 13 நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். எதையுமே டாக்டர்லாம் பாருங்கள், ஐசி வார்டுக்குள்ளே சொந்தக்காரங்க அலோவ் பண்ண மாட்டார். பார்த்துருக்கீங்களா? அவருடைய தாய் மாமன் நான் தான், முதல்ல நீ வெளியே உட்காரியான்னு. எதுக்கு? 40 ரூபாய்க்கு ஆப்பிள் பழம் வாங்கிட்டு வந்திருப்பேன். அழுகி போன ஆப்பிள் வாங்கிட்டு போய் அவன் நெஞ்சுக்கு காலுக்கு இழுத்துக்கிட்டு போய் ஏதாவது அதிர்ச்சியாக சொல்லிடுறது. பக்கத்தில் மாப்பிள்ளை மாமா நல்லா இருக்கே மாமா அப்படிங்க. நான் ஆசிரியத்துக்குள்ள வரும்போது ஒரு டெட் பாடி ஒன்று தூக்கிட்டு போனால் நீ தான் நினச்ச மாப்பிள்ளை அப்படிங்க. அவன் அதிர்ச்சி ஆவானா ஆக மாட்டானா? அதுக்கு தான் பாசிட்டிவாக பேசுங்கன்னா பேசுகிறதே இல்லை. யார் பேசுனாலும் பாசிட்டிவாக பேசுகிறேன். அதுக்காகத்தான் இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நான் பாசிட்டிவாக பேசுகிறேன். என்னென்ன கே ராமசாமின்னு சொல்லி ஒரு பெரிய நடிகர் இருந்தார். அவர் ஒரு பாட்டு வேணாம்னு சொன்னாங்க. நான் பாட மாட்டேன் இனி பாட மாட்டேன், இந்த பாட்டு ரொம்ப நெகட்டிவாக இருக்குது வேணாம் அப்படின்னாங்க. அவர் நான் பாடியே ஆவேன் பாடினார். அதான் அவருக்கு கடைசி பாட்டு. டிஎம் சவுந்தரராஜன் அவர்கள் மிகச்சிறந்த பாடகர். ஒரே 2 பாட்டு தான் அவர் கடைசி பாட்டாக போச்சு. எது? நான் ஒரு ராசி இல்லாத ராஜான்ற பாட்டு அவர் கடைசி பாட்டாக போய். அது மாதிரி இந்த வார்த்தைகளே அப்படி செய்யும். அதனால் முடிந்த அளவுக்கு குழந்தைகளை காலையில் எழுப்பும்போது உற்சாகமாக எழுப்புங்கள்ன்றாங்க. எப்படி எழுப்பணுமா? எந்திரிங்க, நாகப்பட்டினம் கமிஷனர் எந்திரிங்க, வேளாங்கண்ணி கமிஷனர் எந்திரிங்க, கலெக்டர் எந்திரிங்க சொல்லணுமா? அப்போ தான் அவனுக்கு ஒரு பாசிட்டிவாக காலையிலே. நம்ம காலையில் எப்படி எழுப்புகிறோம் குழந்தைய? எந்திரி எருமை அப்படி. அவன் எருமை மாதிரியே தெரிப்பான். படிடா படிப்பங்கழுது என்னத்தை படித்தேன். வெளிநாட்டில் பாருங்கள், தாமஸ் ஆல்வா எடிசன் 1200 கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்காரு. எப்படி தெரியுமா? இந்த விஷயத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன். ஸ்கூலில் சேர்த்து வராங்க எடிசனுடைய அம்மா. ஸ்கூல் வாத்தியார் பார்க்குறாரு. ஒரு வாரம் கழித்து ஒரு பேப்பரில் அந்த எடிசன் எழுதி கொடுக்குறாரு. அதை அவங்க அம்மா வீட்டில் வாங்கி பார்க்குறாங்க. அம்மா என்னம்மா சார் எழுதியிருக்காங்கன்னு கேட்குறா எடிசன். அதில் என்ன எழுதியிருக்கு தெரியுமா? இந்த பையன் மூளை வளர்ச்சி இல்லாதவன், முட்டாள், இவனுக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்க முடியாது, சொல்லிக் கொடுத்தாலும் புரியாதுன்னு எழுதி கொடுத்துருக்காங்க. இதை போய் அவன்கிட்ட சொல்ல முடியுமா? டேய் நீ பெரிய அறிவாளியாம்டா, உனக்கு சொல்லித்தரக்கு வாத்தியாருக்கே அறிவுலையா, என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு அந்த பேப்பர் மடித்து புக்கில் வச்சுட்டு அம்மாவே தன்னுடைய எடிசனுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அம்மாலாம் இறந்த பின்னாடி நிறையா கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த லைட்டு கண்டுபிடிச்சது, சினிமா கண்டுபிடிச்சது எல்லாம் அவர் தான். இத்தனை கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சா கூட அந்த வீடு ஷிஃப்ட் பண்ணுறப்ப அந்த பேப்பர், அந்த புத்தகத்துக்குள்ள அந்த பேப்பர் எடுத்து பார்க்குறார் எடிசன். எதற்கும் லாயக்கற்றவன் இவன் ஒரு முட்டாள், இவனுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. அதை பார்க்குறான். இவ்வளோ நெகட்டிவான விஷயத்தை அம்மா எவ்வளோ பாசிட்டிவாக சொல்லி கொடுத்து இன்றைக்கி இவ்வளோ கொண்டு வந்திருக்காங்களே. நம்மளாம் என்ன செய்வோம்? வாத்தியார் சொன்ன மாதிரியே இருக்கவார். வெளிநாட்டில் இத்தனை அறிஞர் விஞ்ஞானி இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? போட்டி ஓட்டுக்கிட்டு எனர்ஜியை சொல்கிறாங்க, எனர்ஜியை வளர்க்குறாங்க. பயம் பிறந்தோட வெளிநாட்டில் சொல்லுவாங்களாம், நம்மளுக்கு பிரதமர் பிறந்துட்டான். உடனே அம்மா அப்படி சொல்லுவாங்க, சயின்டிஸ்ட் பிறந்துட்டான்னு சொல்லுங்க. போட்டி ஓட்டுக்கு வளர்க்குறது. நம்ம ஊரில் ஒரு பயம் பிறந்தோன்னா அம்மா சொல்லும், எனக்கு கொல்லியோட பயம் பிறந்துட்டான். உடனே அப்பா எனக்கு பிச்சை எடுத்து கூட கஞ்சி ஊற்றுவான். கொல்லியும் போட்டு பிச்சை எடுத்துக்கிட்டே இருந்தால் பிச்சை தான் எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதனால் பாசிட்டிவாக சொல்லுங்கள். இதே போல் மகிழ்ச்சியாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள். ரொம்ப அருமையான வாய்ப்பு. அழகான முகங்களை பார்த்து எனக்கு உற்சாகம் கிடைத்தது. எப்போயுமே இறைவன் உங்களுக்கு இந்த மகிழ்ச்சியை தொடர்ச்சியாக கொடுக்கட்டும். துண்டு பண்ணுவதில் வாழ்க்கை, உண்டு பண்ணுவது அப்படின்வாங்க. விதைப்பதில் வாழ்க்கை, அன்பை விதைப்பது தான் வாழ்க்கை அப்படின்வாங்க. அது மாதிரி எப்போயுமே அன்பாகவே சந்தோஷமாக மகிழ்ச்சியாகவே இருப்போம். மகிழ்ச்சி எல்லா இடத்துலையும் பெருகட்டும். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், பிறந்தோடனே தாயை அள வைக்கிறோம், இறந்த முன்னாடி சொந்தங்கள்லாம் அள வைக்கிறோம். இருக்கும்போதாவது மற்றவர்கள் மகிழ்விப்போன்ற நோக்கத்தில் தான் இன்றைக்கி நம்ம மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இப்படி ஒரு ஏற்பாடு. பிறக்கும்போது தாயை அள வைத்து பிறக்க வேண்டும் ஒரு குழந்தை, இறக்கும்போது ஊரவே அள வைத்து இறக்க வேண்டும். ஐயோ போயிட்டானேன்னு சொல்லி அந்த மாதிரி எல்லாருக்கும் மகிழ்ச்சியான ஆண்டாக அமையட்டும். இதே மாதிரி புத்தகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் நல்ல அறிவுஜீவிகளாக வளர்வதற்கு பெரிய பேச்சாளராக பேச்சு, அந்த பேச்செல்லாம் கேட்டு அறிவுஜீவிகளாக நாகை மாவட்டம் விளங்கணும்.
அதற்கு என்னுடைய அன்பான நன்றியும் அன்பையும் சொல்லி உங்கள் அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம்.